இறுதி செய்யப்பட்ட பாஜகவின் தொகுதிகள். ஓபிஎஸ்ஸின் தேர்தல் நிலை என்ன? அதிமுகவின் அடுத்த கட்ட தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் தொடரும் இடி ரைடுகள். கருணாஸின் ஆதரவு யாருக்கு? இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். நான் உங்கள் ஹரிஹரன். பாஜக தனது தொகுதி பங்கீட்டை இன்று உறுதி செய்தது. அதன்படி பாஜக 20 இடங்களிலும், பாமக 10 இடங்களிலும், அமமுக 2 இடங்களிலும், ஐஜேகே 1 இடங்களிலும், புதிய நீதி கட்சி 1 இடங்களிலும், தமாக 3 இடங்களிலும், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் 1 இடங்களிலும், தமாக 1 இடங்களிலும் இந்த தொகுதிகளுடன் பாஜகவுடன் கூட்டணி கட்சிகள் உடன்பட்டு இருக்கின்றது. ஓபிஎஸ் இந்த முறை போட்டியிடவில்லை என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது பாஜகவின் வேட்பாளர்கள் யார் யார் என்று தெரியும் போது ஓபிஎஸ்ஸின் நிலையும் தெரிய வரும். நேற்று ஏற்கனவே அதிமுக தனது முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து இன்று 2வது பட்டியலும் வெளியிட்டது. அதன்படி இறுதி செய்யப்பட்ட அதிமுக மொத்தம் 33 இடங்கள், புதுச்சேரி உட்பட. தேமுதிக 5 இடங்களிலும், புதிய தமிழகம் 1 இடங்களிலும், எஸ்டிபிஐ 1 இடங்களிலும் போட்டியிடுகின்றது. இதில் 18 இடங்களில் அதிமுக திமுகவுடன் நேரடியாக களம் காண்கிறார்கள். இதில் மிகவும் குறிப்பிடத்தக்க நீலகிரி தொகுதியில் ராசாவை எதிர்த்து முன்னாள் சட்டமன்ற சபாநாயகர் தனபால் அவர்களின் மகனாகிய லோகேஷ் களம் காண்கிறார். பிஜேபியை சார்ந்த எல் முருகனும் இங்கு போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீலகிரி தொகுதி ஸ்டார் வேட்பாளர்கள் தொகுதியாக கருதப்படலாம். தமிழகத்தில் இன்று இடி சோதனைகள் நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் ஜி ஸ்கொயர் மற்றும் பல தொழில் நிறுவனங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. தேர்தல் தேதி அறிவித்த பின்பு நடக்கும் இந்த சோதனையால் பலரும் இதை அரசியல் நோக்கத்தில் செய்யப்படும் சோதனை என்று விமர்சனம் செய்கிறார்கள். முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கருணாஸ் இந்த முறை திமுகவுக்கு தன் ஆதரவை தெரிவித்திருக்கிறார். இது இன்னைக்கு நடந்த சில சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வுகள். இன்னும் பல அரசியல் நிகழ்வுகளை தினந்தோறும் நாம் பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல். நான் உங்கள் ஹரிஹரன். நன்றி.